బొమ్మ బొమ్మ తాతయ్య దయ్యన కుదిన కునకు తిన భజన్ కరే ఊతమి తన కతిమితి తాంతి తాం తం தை தை கணபதி நாம் சதா. இது எப்போ ஆன் பண்ண? நான் பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிருந்தேன், பசங்க ஆன் பண்ணி விட்டுருச்சுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட நம்ம சொல்ல வந்த கருத்தையும் சொல்லிடலாம். வெயில் காலம் வந்து ஜெகஜோதியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தையல் கலைஞர்களாகிய நாம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியான ஐட்டமாக நம்ம சாப்பிடணும். மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநி வந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 1 அந்த மாதிரி சாப்பிட்டா கூட போதும். நுங்கு அதிகமாக எடுத்துக்கலாம். இளநீரில் கூட அந்த அடியில் வந்து மருந்து வைக்கிறதா சொல்கிறாங்க. நொங்கு எடுத்துக்கலாம். நொங்கில் வந்து எந்த ஒரு மருந்தும் வைக்கலை, அது அதுவாக தான் வளரக்கூடியது. எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறையா இருக்கும். நொங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். சாத்துக்குடி ஜூஸு, லெமன் ஜூஸு, தர்பூசணி, கிர்னி பழம், இந்த மாதிரியான ஜூஸுக்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து குறையும். தைக்கிறது வந்து ஒரு சூடு தான். தைக்க மிஷினு ஹீட் ஆகுதுல, தைக்கிறது வந்து சூடு தான். இந்த சூடு வந்து அதுவும் இந்த வெயில் காலத்தில் இன்னும் அதிகமான சூட்டை ஏற்படுத்திடும். அதனால் நம்ம இந்த குளிர்ச்சியான ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா உடம்புல இருக்கிற சூடு வந்து ரொம்ப நமக்கு எஃபெக்டை கொடுக்காது. அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. நமக்கு வந்து உடம்பு குளிச்சுக்குங்க. தலைக்கு குளிச்சுக்குங்க. ஏன்னா அதுவுமே சூடை குறைக்கக்கூடியது தான். தலைக்கு குளிச்சுக்குங்க. இது வந்து சூட்டுக்கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், மூலம் வரும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு பாடியை கருத்து போயிடுவோம். நம்மளே கருத்து போயிடுவோம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம குளிர்ச்சியானதாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்களும் குளிர்ச்சியானதாக எடுத்து உடம்பை பேணி பாதுகாத்துக்குங்க. ஆரோக்கியமாக இருங்க. எதனா தையல் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால்